வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இந்திரா நகர் தொகுதி திலாஸ்பேட்டை பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று கைச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். இந்திரா நகர் தொகுதி லாஸ்பேட்டை பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று கைச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதி லாஸ்பேட்டை பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று காங்கிரஸ் அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரமாக வழங்கி கைச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். இதில் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் காந்தி, தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன், அவைத்தலைவர் கோதண்டராமன், பொருளாளர் பிரபு, துணை செயலாளர் சுப்பிரமணியன், பிரதிநிதி தேவநாதன், ஜெகநாதன், செயற்குழு உறுப்பினர்கள் செல்லத்துறை, ஜெகதீசன், பூபாலன், ராஜ்குமார், ராதாகிருஷ்ணன், இந்திரா நகர் தொகுதி கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனை மருத்துவரை குடிபோதையில் கத்தியால் குத்திய நபரால் பரபரப்பு. மேலும் பாதுகாப்பு வழங்க கோரி சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவர்கள் பணியினை புறக்கணித்ததால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதியடைந்து திரும்பிச் சென்றனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனை மருத்துவரை குடிபோதையில் கத்தியால் குத்திய நபரால் பரபரப்பு. மேலும் பாதுகாப்பு வழங்க கோரி சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மருத்துவர்கள் பணியை புறக்கணித்ததால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதி அடைந்து திரும்பச் சென்றனர். புதுச்சேரி பாவனர் நகரை சேர்ந்தவர் வினோத்குமார். இவரது மகன் மகேஷ் கடந்த 12ஆம் தேதி நடந்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். இதற்காக அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் தனது மகனை பார்ப்பதற்காக வினோத்குமார் இரவு அரசு மருத்துவமனைக்கு குடிபோதையில் சென்றுள்ளார். இதனை தட்டி கேட்ட அவரது மனைவியையும் சகோதரியையும் அவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் அவரை அங்கிருந்து வெளியேற்றினர். குடிபோதையில் வெளியே வந்த அவர் ஆத்திரத்தில் கையில் கத்தியை வைத்துக் கொண்டு நின்றிருந்தார். அப்போது மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த மருத்துவர் நவீனின் கழுத்தில் திடீரென குத்தினார். இதில் பலத்த காயமடைந்த அவர் கூச்சலிட்டதை தொடர்ந்து அருகில் இருந்த புறக்காவல் நிலைய போலீசார் மற்றும் பொதுமக்கள் விரைந்து சென்று அவரை பிடித்து பெரியகடை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் மருத்துவர் நவீனை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்கள் தங்களின் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க கோரியும் உரிய பாதுகாப்பும் வழங்க கோரி சுமார் 1 மணி நேரத்திற்கு பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். இதனால் சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் மருத்துவம் பார்க்காமல் திரும்ப சென்றனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீ ராமாலு ஆகியோர் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு சிகிச்சையை தொடங்கினர். இதனால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சரை பார்த்து பரிதாபப்படுவதாகவும் முதல்வர் ரங்கசாமியை செயல்படுத்த விடாமல் மோடி அரசு கைக்குள் போட்டுக்கொண்டு அவரை தலையாட்டி பொம்மை போல் வைத்துள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே புதுச்சேரியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சரை பார்த்து பரிதாபப்படுவதாகவும் முதல்வர் ரங்கசாமியை செயல்படுத்த விடாமல் மோடி அரசு கைக்குள் போட்டுக்கொண்டு அவரை தலையாட்டி பொம்மை போல் வைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகா அர்ஜுன் கார்கே புதுச்சேரியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணிகள் கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகா அர்ஜுன் கார்கே புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ, காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பங்கேற்று பேசிய இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே, புதுச்சேரி மாநில கலாச்சாரம், மக்களின் பழக்க வழக்கங்கள் பெருமை சேர்க்கக்கூடியவை. மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசானது புதுச்சேரிக்கு யூனியன் பிரதேசத்திற்கான அந்தஸ்தை வழங்கியது. நாம் முழுமையான அந்த சுதந்திரத்தை அடைந்து விட்டோமா என்று தெரியவில்லை. புதுச்சேரிக்கு முழுமையாக மாநில அந்தஸ்து பெற்ற மாநிலமாக மாற வேண்டும். காங்கிரஸ் உறுதியாக நம்புகிறது. மாநில அந்தஸ்து பெற்றுத்தர பாடுபடுவோம். காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கட்சி என்றும் பாஜக தேர்தல் அறிக்கையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்போம் என ஒரு வரியில் கூட குறிப்பிடவில்லை என கூறினார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றவுடன் மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவோம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மட்டுமல்லாது புதுச்சேரியில் உள்ள மூடப்பட்டுள்ள ஆலைகள், ரேஷன் கடைகள், கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை திறந்து வேலை கொடுப்போம். காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டது. தமிழக அமைச்சர் பொன்முடியை அமலாக்கத்துறையை வைத்து பாஜக அரசு எந்த விசாரணையும் செய்யாமல் கைது செய்தனர்.
எந்த விதிமுறையும் கடைபிடிக்காமல் தொல்லை கொடுத்தனர். அப்போதே மோடி அரசை சாடியிருந்தேன். மோடி அரசு குறுக்கு வழியில் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க ஆட்சி அமைக்கின்றது. பாஜக கொள்கையை ஏற்காதவர்களை மிரட்டி தொல்லை கொடுத்து அடிபணிய வைத்துள்ளது. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரை வைத்து காங்கிரஸ் அரசுக்கு தொல்லை கொடுத்தார்களோ அதேபோல் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசுக்கு அங்குள்ள ஆளுநர் ரவியை வைத்து தொல்லை கொடுக்கின்றனர். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் ரவி திருப்பி அனுப்பி வருகிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை முடக்கும் வேலையை மோடி அரசு செய்து வருகிறது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை பார்த்து பரிதாபப்படுகிறேன். அவரும் செயல்படவில்லை. செயல்படுத்த விடாமல் மோடி அரசு கைக்குள் போட்டுக்கொண்டு அவரை தலையாட்டி பொம்மை போல் வைத்துள்ளதாகவும், மோடி இருந்தால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை தான் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சியில் அமர்ந்ததும் நிரப்பப்படாமல் உள்ள 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை 1 வருடத்தில் நிரப்புவோம். குடும்ப தலைவி பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கொடுப்போம். மோடி கேரண்டி மக்களிடத்தில் எடுபடவில்லை. அது ஒரு பொய்யான கேரண்டியும். மோடியும் அமித்ஷாவும் மிகப்பெரிய வாஷிங் மிஷின். அவர்களுக்கு அடிபணிந்தவர்களை வாஷிங் மிஷின் மூலம் சுத்தமாக துடைத்து வருகின்றனர் என தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் அஜய்குமார், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு 10 கம்பெனி துணை ராணுவ படையினர் வருகை. புதுச்சேரி தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு 10 கம்பெனி துணை ராணுவ படையினர் வருகை. புதுவை பாராளுமன்ற தொகுதியில் 26 பேர் போட்டியிடுகின்றனர். அதனால் தேர்தலில் 2 ஓட்டுப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. புதுவையில் 967 ஓட்டுச்சாவடிகளில் 1934 ஓட்டுப்பதிவு இயந்திரங்களும் 967 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. கூடுதல் இயந்திரங்களும் கைவசம் உள்ளதாக தெரிகிறது. மாஹே ஏனம் பிராந்தியங்களுக்கும் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் அனுப்பப்பட உள்ளது. புதுவையில் 30 மாதிரி ஓட்டுப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. மாஹேயில் 31 ஓட்டுப்பதிவு மையங்கள் பெண்கள் நிர்வகிக்கின்றனர். புதுவையில் குறைவாக ஓட்டுப்பதிவு உள்ள 77 வாக்குச்சாவடி மையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. தன்னார்வலர்கள் மூலம் வீடு வீடாக சென்று ஓட்டுப்பதிவு செய்ய விழிப்புணர்வு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுவையில் பல லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள், போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் புகார்கள் தொடர்பாக 1950 எண்ணின் வழியாக 417 புகார்களும், சிவிஜில் செயலி மூலம் 16 புகார்களும் வந்துள்ளன. பதட்டமான 237 ஓட்டுச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட உள்ளது. பாதுகாப்பு பணிகளுக்காக புதுவைக்கு 10 கம்பெனி ராணுவம் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2 கம்பெனி ராணுவம் வந்துள்ளது. மீதமுள்ள ராணுவ கம்பெனிகள் விரைவில் வரவுள்ளன. உழவர்கரை தொகுதியில் தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிக்கப்பட்டது. உழவர்கரை தொகுதியில் தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களை வெற்றி பெறச் செய்ய முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் வழிகாட்டுதலோடு உழவர்கரை தொகுதியில் உள்ள 36 வார்டுகளிலும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் வாக்கு சேகரித்தனர். இதில் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் மிதுன் நகர், சீனிவாசன் நகர், வெங்கடேஸ்வரா நகர் மற்றும் முனுசாமி பிள்ளை நகர், அதை சார்ந்த பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நாட்டில் உள்ள பெரும்பாலான எதிர்க்கட்சியினர் ஜெயிலிலும் வெயிலிலும் உள்ளதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா புதுச்சேரி பாஜக வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற ரோட் ஷோவில் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்.
நாட்டில் உள்ள பெரும்பாலான எதிர்க்கட்சியினர் ஜெயிலிலும் பெயிலிலும் உள்ளதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா புதுச்சேரி பாஜக வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற ரோட் ஷோவில் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இந்நிலையில் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து ரோட் ஷோ புதுச்சேரி அண்ணா சிலையில் இருந்து அஜந்தா சிக்னல் சந்திப்பு வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இந்த ரோட் ஷோவில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தமிழரின் பாரம்பரிய உடையான வேட்டி அணிந்தும் முதலமைச்சர் ரங்கசாமி வேட்பாளர் நமச்சிவாயம் ஆகியோர் திறந்தவெளி வாகனத்தில் கலந்து கொண்டனர். மேலும் சாலையில் இரு புறங்களிலும் இருந்த பொதுமக்கள் மலர்களை தூவி உற்சாகமாக வரவேற்றனர். இதேபோல் நாதஸ்வரம், கரகாட்டம், ஒயிலாட்டம், செண்டை மேளம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ரோட் ஷோ பின்னர் தேசிய பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மதங்கள் மற்றும் சாதிகளை பிளவுபடுத்தி ஆட்சி நடத்திய காங்கிரஸ் கட்சிக்கு முடிவு கட்டியது பிரதமர் மோடி எனவும் தற்போது வெளிப்படைத்தன்மையான ஆட்சியை பிரதமர் வழங்கி வருவதாக பெருமிதம் கொண்ட அவர் விவசாயிகளுக்கான உதவித்தொகை மாதம் மாதம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தற்போது காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனையின் கிளை திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் அனைத்து ஊழல்வாதிகளும் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி உள்ளதாகவும் நாட்டில் உள்ள எதிர்க்கட்சியினர் பெரும்பாலானோர் ஜெயிலிலும் பெயிலிலும் உள்ளதாகவும் கடுமையாக விமர்சனம் செய்தார். மேலும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு பாஜகவை ஆதரித்து வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ஊசூடு தொகுதி சேதராப்பட், கோபாலன் கடை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ஊசூடு தொகுதி சேதராப்பட்டு, கோபாலன் கடை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நடைபெற இருக்கின்ற 2024 ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ஊசூடு தொகுதி உட்பட்ட சேதராப்பட்டு, கோபாலன் கடை, அம்மா நகர், அன்பு நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். இந்நிகழ்ச்சியில் வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, பாலகிருஷ்ணன், தணிகைமலை, முத்துகிருஷ்ணன், உத்தரபதி, மாநில காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் சுழற்சியாக போட்டியிடும் வேட்பாளர் மாஸ்கோ வாலி சின்னத்திற்கு ஓட்டு பிச்சை கேட்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து நடைபயணம் மேற்கொண்டார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் மாஸ்கோ வாலி சின்னத்திற்கு ஓட்டு பிச்சை கேட்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து நடைபயணம் மேற்கொண்டார். நடைபெற இருக்கின்ற 2024 ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ வாலி சின்னத்தில் போட்டியிடுகிறார். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாலி சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து வந்தார். அதன் ஒரு பகுதியாக இன்று வில்லியனூர் பெரிய கோவிலில் தனது பிரச்சாரத்தை நூதனமாக முறையில் தொடங்கினார். இதில் சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ வாலி சின்னத்திற்கு ஓட்டளிக்க வேண்டி பொதுமக்களிடம் பிச்சை ஓட்டு கேட்டு நூதனமான முறையில் வாக்குகளை சேகரித்தார். மேலும் தலையில் வாளியை வைத்துக் கொண்டும் தனது உடம்பில் புதுச்சேரி மக்கள் வாலி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் தனது உடம்பில் பதாகைகளை கட்டிக்கொண்டு கையில் தட்டுடன் வாலி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி ஓட்டு பிச்சை கேட்டு வாக்குகளை சேகரித்தார்.
மேலும் என்னை போன்ற ஏழை குடிமகனை தேர்ந்தெடுத்தால் நிச்சயம் உங்களுக்கு உதவும் வகையில் எனது பணியை ஆற்றுவேன் என்றும் கேட்டுக்கொண்டார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து மாநில கழக பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிக்கப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்தனர். இதில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, முருங்கப்பாக்கம் வார்டு கழக செயலாளர் அப்பு, தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், மாநில நிர்வாகிகள் பாண்டுரங்கம், தட்சிணாமூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் பாலன், வார்டு கழக செயலாளர் பாலு, ஜெயக்குமார், முருங்கப்பாக்கம் வார்டு நிர்வாகிகள் தமிழ், ராஜி பிரபு, தணிகைவேல் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தேமுதிக நிர்வாகி லூர்துசாமி, பிரவீன் மற்றும் கழக உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார்கள். அரியாங்குப்பம் தொகுதி ஆர்கே நகர் பகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அரியாங்குப்பம் தொகுதி ஆர்கே நகர் பகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து அரியாங்குப்பம் தொகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் உள்ள வீதிகளில் வீடு வீடாக சென்று தேர்தல் அறிக்கையில் உள்ள திட்டங்களை மக்களுக்கு எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, பொன்னி, திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், தொகுதி செயலாளர் சீதாராமன் மற்றும் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மங்கலம் தொகுதி பங்கூரில் பூத் நம்பர் 5 மற்றும் 6 ஆகிய பகுதிகளில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.
மங்களம் தொகுதி பாகூரில் பூத் நம்பர் 5 மற்றும் 6 ஆகிய பகுதிகளில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாகூரில் பூத் நம்பர் 5 மற்றும் 6 ஆகிய பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் வில்லியனூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிரசாந்த், வில்லியனூர் மாவட்ட இளைஞரணி தொகுதி தலைவர் நேதாஜி, மகளிரணி மாவட்ட செயலாளர் மணிமொழி உட்பட மாநில தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். காலாப்பட் அரசு தொடக்க பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. காலாப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து துறை சார்பில் தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு, பாதசாரிகள் கோடு, தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் ஆகியவை பற்றி செய்முறையுடன் விளக்கி கூறினார். நிகழ்ச்சியில் 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சிறப்பு விருந்தினரை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி கனிமொழி பிரேம் வரவேற்று கௌரவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர் திருமதி பிரேமா செய்திருந்தார். நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் இந்துமதி, பிரியா, ஜமுனா ராணி, சித்ரா, காயத்ரி, ஸ்ரீ விஜயசேகரி, கௌரி, பூங்கொடி, சந்தியா, சரஸ்வதி, வளர்மதி, கவிதா மற்றும் பள்ளி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக மாவட்ட செயலாளர் ஜெகதீஸ்வரன் தலைமையில் கதிர் கிராமம் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக மாவட்ட செயலாளர் ஜெகதீஸ்வரன் தலைமையில் கதிர்காமம் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மாநிலம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சார்ந்த பாஜக, என்ஆர் காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் முதலமைச்சர் ரங்கசாமியும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் பாஜக மாவட்ட செயலாளரும் சிஎன்எஸ் குரூப் நிர்வாகியுமான ஜெகதீஸ்வரன் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பாஜகவினர் வீடு வீடாக சென்று மத்திய, மாநில அரசுகளின் சாதனைகளை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயம் வெற்றி பெற வேண்டி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஐயனார் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முன்னாள் சேர்மன் சிவகாந்தன் அவர்கள் தலைமையில் தீவிர வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முன்னாள் சேர்மன் சிவகாந்தன் அவர்கள் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளரும் முன்னாள் சேர்மன் சிவகாந்தன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட வேல்முருகன் நகர், சாரம் மார்க்கெட், ராஜா ஐயர் தோட்டம் மற்றும் காமராஜர் சாலையில் முதல்வர் ரங்கசாமி திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஓட்டு சேகரிப்பில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு நிர்வாகிகள், பொது செயலாளர் ஏபிடி சௌத்ரிராஜன், எக்ஸ் சேர்மன் சுந்தரி, எக்ஸ் கவுன்சிலர் ஆனந்தலட்சுமி, மாநில ஊடக பிரிவு தலைவர் பாஸ்கர், துணைத் தலைவர்கள் சந்துரு, டாக்டர் கணபதி, பிரபு, பொருளாளர் வடிவேல், குவைத் குமார், முனுசாமி ஜனார்த்தனன், ரிஷி, தினேஷ், மணி, நிவாஸ் மற்றும் தொண்டர்கள், மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர். நன்றி, வணக்கம்.